ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் ஸ்லைம்ல குதிச்சு குதிச்சு விளையாடலாம்னு சொன்னீங்களே, அதனால தான் நான் இவ்வளோ ஸ்லைம் பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது போதுமான்னு பாருங்க. என்ன 10க்கு 1 கம்மியா இருக்கு. கடையில தான் இருந்துதான் கலர் கலரா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸ்லைம் செய்யலாமா? ரெடியா? பூஜா ஸ்லைம் செய்யலான்ட்டு ஃபெவிகம் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். பட் எப்படி ஸ்லைம் செய்யலாம்னு உனக்கு தெரியுமா? ஸ்லைம் எப்படி செய்யணுன்றது தெரியுமா முதல்ல உனக்கு? இவ்வளோ கம் வாங்கிட்டு வந்திருக்க. இவ்வளோ கம்மே நம்ம ஊற்றி ஸ்லைம் செஞ்சுட்டு வரலன்னா இந்த காஸ்ட் வேஸ்ட் தானே ஆகும். ஸோ பிஃபோர் நீ பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ப்ரீ பிளான் பண்ணுறது இல்லையா? இதை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஸ்லைம் பண்ணுவோம்னு நீ யோசிக்கலையா? ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரியும் எப்படி செய்யணும்னு. நீங்கள் யாரும் இதை பற்றி வரி பண்ண வேணாம். எல்லாத்தையும் ஒரு பவுலில் ஊற்றிட்டு அப்புறம் அம்மா வந்து துணி துவைக்க வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? சர்ஃப் பவுட்ரோ ஏரியல் பவுட்ரோ அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கணும். அந்த பவுலில் நம்ம ஃபெவிகம் எல்லாத்தையும் ஊற்றிடுறோம்ல, ஊற்றின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபெவிகம்மை ஊற்ற ஊற்ற தண்ணி தனியாக ஸ்லைம் தனியாக வரும். நான் நிறைய பார்த்துட்டேன், இப்படி தான் வரும். பசங்களா, நீங்க சொல்றது எல்லாமே நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் பசங்களா. இத்தனத்தையும் போட்டு செய்ய தெரியாம செஞ்சு வேஸ்ட் ஆனா நான்சி சொல்ற மாதிரி காஸ்ட் வேஸ்ட் தான். ஸோ அதனால முதல்ல ஒன்று வச்சு செஞ்சு பாருங்க. அந்த ஒன்று உங்களுக்கு நல்லா வந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் நிறைய ஊற்றி செய்யுங்க. ஜெஸ்ஸி அக்கா, நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஜெஸ்ஸி அக்கா. நாங்கள் நீங்க சொல்றதே ஃபாலோ பண்றோம். என்ன கலர் எடுத்துக்கிட்டோம் ஜெஸ்ஸி அக்கா? உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க. அதை பாருங்க, ரெட்டு எடுத்து பண்ணி பாருங்க. ரெட்டு நல்லா வருதா, ஸ்ட்ராபெரி மாதிரி வருதான்னு பாருங்க. ஓகே ஓகே ஜெஸ்ஸி அக்கா, ஒன்று போட்டு செய்யுங்க. இத்தனைத்தையும் பிரித்து பவுலில் ஊற்றுனீங்க, எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் ஒன்று போட்டு பாருங்க. வந்ததுன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்புறம் பண்ணலாம். என்ன நான் சொல்கிறது பசங்களா? இந்த ஒரு கலர் பண்ணி பாருங்க, ஸ்ட்ராபெரி ஸ்லைம் வருதான்னு பாருங்க. எனக்கு கூட பெருசாக தெரியாது, பிரின்சி சொல்கிறத நோட் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் செய்கிற அந்த ஒன்று கண்டிப்பாக நல்லா வரும்னு நம்புவோம். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் டைம் நிறைய ஃபெவிகம் ஊற்றி செய்யலாம். ஓகேவா? இந்த ஃபெவிகம் ஒன்று எடுத்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான திங்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் இப்போவே. அப்போ தான் நம்ம செய்யும்போது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் ஒரு சின்ன பவுலில் மம்மிமா வச்சிருந்த பவுடர் எடுத்துகிட்டு வந்துட்ட, துணி துவைக்கிற பவுடர், அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். வேணும்னா இதுலேயே கொஞ்சம் பேக்கிங் சோடா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இங்கே தானே எடுத்து வச்சேன் துணி துவைக்கிற பவுட்ரு. எடுத்துட்டேன். இதோ போட்டுட்டேன் பாருங்கள். கூடவே இது கூட நான் பேக்கிங் சோடாவையும் போட்டுட்டேன் அப்படியே. ஓகே, இப்போ இதை நம்ம நல்ல ஒரு குச்சியோ ஒரு ஸ்பூனோ வச்சு கலக்கிக்கலாம். இது நல்லா கலங்கின பிறகு இது நல்லா கரைஞ்சிடணும். தண்ணியோட தண்ணியாக கரைஞ்சிடணும். கரைஞ்ச பிறகு தான் நம்ம வந்து ஃபெவிகம்மோட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ஸ்ட்ராபெரி ஃப்ளைம் வருதோ இல்லை என்ன ஸ்லைம் வருதோ பார்க்கலாம். பட் இது ப்ளூ கலரில் இருக்குது, இந்த கம்மோ ரெட் கலரில் இருக்குது. எப்படி இது ரெண்டும் மேட்ச் ஆனால் ஸ்ட்ராபெரி கலரில் வரும்? லெட்ஸ் சி, நம்மளே பார்க்கலாம் எப்படி வரும்னு. ஓகேங்களா? ஒரு கம் ஃபுல்லாக ஊற்றிடலாம். கொஞ்சம் எடுத்து வச்சு அப்புறமா ஏன்னா ஒட்டுறதுக்கு யூஸ் ஆகுமோ? பார்க்கலாம். இல்லை இதுவே நம்ம செய்யும் போது லாஸ்ட்டாக பத்தல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ராப்பாக ஊற்றலாம். ஏன்னா நிறைய ஊற்றிட்டோம் அப்படின்னா வராமல் போயிடுச்சு, என்ன பண்ணுறது? அதனால 2 ட்ராப்பாக ஊற்றி பொறுமையாக மிக்ஸ் பண்ணலாம். எப்பவுமே நம்ம பொறுமையாக செஞ்சால் தான் நமக்கு வரும். என்ன இது ஊற்றின பிறகு எந்த ரியாக்ஷனும் காணும்? ஸ்லைம் வருமா இல்லை வராதா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் வரி, யாம் இருக்க பயமே. கண்டிப்பாக ரோஜா முடிச்சிருவா. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாமா? நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். ஓகேவா? வரலன்னா மொத்தத்தையுமே ஊற்றி ஆட் பண்ணி பார்ப்போம் எப்படி தான் வந்துன்னு. ஃபைனலாக எல்லாத்தையும் ஊற்றிடலாம், வருதோ இல்லையோ. ஓகேவா? இன்னைக்கு ஸ்லைம் வராமல் விடுறதில்லை. எப்படின்னா நான் இந்த ஸ்லைம் வராமல் விடவே மாட்டேன், பார்த்துக்கங்க. ஓகேவா? என்னடா இது இன்னும் ஸ்லைம் வர காணுமே. ஊத்துறவனே தண்ணி தனியாக ஸ்லைம் தனியாக பிரியும்னு சொன்னா பிரின்சி. நீ சொன்ன மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். சரி, கொஞ்சம் கம்மா ஆட் பண்ணலாம். அப்பாடா, இப்போதான் பிரின்சி சொன்ன மாதிரி பிரியுது பாருங்களேன், தண்ணி தனியா ஸ்லைம் தனியா. வாவ் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கலக்கிட்டோம்ல, ஆனாலும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. தண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்துருச்சு பாருங்க ஸ்லைம். ஒட்டாம இருந்தா அதுக்கு பேர் ஸ்லைம், ஒட்டுச்சுன்னா அது ஸ்லைம் இல்லை. வாவ், சூப்பரா இருக்கு ஸ்லைம். ஐயா தொட்டு பார்க்க செம்மையா இருக்கு பசங்களா. ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சான்ஸில் ஏறி குதிச்சு விளையாடணும் போல இருக்கு. ஆனால் என்ன கொஞ்சமா இருக்கு. எதுக்கு ஒன்று குதிக்கலாம். அட குதிச்சா என்ன அழகா இருக்கு, ஜாலியா இருக்கு. வாவ், சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான் வரும்னு. ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை அப்படியே கேட்டு ஜஸ்ட் அப்படியே நான் பண்ணேன். பட் வந்துருச்சு.
வாவ் 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 கலெக்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாரும் பிரின்சி தேங்க்யூ. நான்சியும் குதிக்கிற பாரு. ஏய் ஜாலியா இருக்குதுப்பா. பிரின்சி நீ சொன்ன மாடல் அப்படியே ஃபாலோ பண்ணும். சூப்பரா வந்துடுச்சு. நெக்ஸ்ட் டைம் நிறைய ஊத்தி பண்ணலாம்.